ஓகே கைஸ், என்னோட மிகப்பெரிய நோ ஃபேப் டிப் என்னதுன்னா, அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு. ஸோ என்னோடய டிப் என்னதுன்னா, நீங்கள் போனோகிராஃபி பார்க்குறது ஓகே, நீங்கள் ரீலாப்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, நீங்கள் மாஸ்டர்பேட் பண்ணாலும் ஓகே, இட்ஸ் ஓகே. அதை எடுத்துக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஓகே நினச்சிங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் ஓகே இது எனக்கு நல்லதில்லை அப்படின்னு உணர்ந்து விடுவீங்க. எப்போ நீங்கள் ரீலாப்ஸ் பண்ண உடனே ஐயோ எனக்கு போச்சு வாழ்க்கையை முடிஞ்சு நீங்களே தேவையில்லாமல் உங்கள் விஷயங்களை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது தான் நிலைமை இன்னும் மோசமாகும். ஸோ என் கண் ஏன் இப்படி இருக்குன்னு நான் ஒரு ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு வந்தேன். ஸோ அதை கண்டுக்காதீங்க, உடம்புக்கு சூடெல்லாம் போயிட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் ஸோ இட்ஸ் எல்லாமே ஓகே. அதாவது அக்செப்டன்ஸ்லேருந்து பிளேஸ்லேருந்து பாருங்கள், அதான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு ஹையரான இடம். எல்லாமே ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு என்ன ஆகும்னா, நான் ஒரு காலத்தில் ரீலாப்ஸ் நோஃபேப்பில் இருந்தேன். ரீலாப்ஸ் பண்ணும்போது இப்போ எனக்கு அது மைண்ட்லேயே இல்லை, அது நோஃபேப் அப்படி இப்படி எதுவுமே இருக்காது. என்னோடய கோல்ஸ் மிஷன் அந்த மாதிரி தான் இருக்கும், என்ன பண்ணணும் என்ன வேலை அப்படி. ஸோ நோஃபேப்பில் இருக்கும்போது ரீலாப்ஸ் ஆகுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் மொத்தமாக என் வாழ்க்கையை முடிஞ்சு நான் ரீலாப்ஸ் பண்ணதுக்காண்டி ரீலாப்ஸ் பண்ணி நிலமை மோசமாகி வாழ்க்கையை வெறுத்து திருப்பி வர்றதுக்கே ஒரு வாரம் ஆகும். அப்புறம் ரிலாக்ஸ் ஆகக்கூடாதுன்னு ஒரு 3 வாரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக அது ஆகும். அப்புறம் திருப்பி தொடங்க இடத்துக்கே போவேன். ஸோ இந்த டிப் என்னதுன்னா, இது ஓகே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சஃபரிங், அந்த ஒரு பிடிக்காத விஷயம், அந்த இன்ட்யூஷன் சொல்லணும் இது நல்லதில்லை, அப்போ நீங்கள் அந்த விஷயத்தை அதுக்காண்டி விட்டுடலாம். அதை விட்டுட்டு வெறுப்பு மேலே வெறுப்பு வச்சு அதை ஜட்ஜ் பண்ணி அதை தேவையில்லாத பல விஷயங்கள் போகும். ஸோ என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக உள்ளவங்கள்ட்ட நீங்கள் நான் இந்த தப்பு பண்ணேன் அந்த தப்பு பண்ணேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே இட்ஸ் ஆல் ஓகே. உடனே நம்மளும் அந்த கில்ட்லேருந்து வெளியே இதை நார்மலாக ஏற்றுக்குவோம். அப்புறம் நமக்கு எது சரி எது தப்புன்னு தெரியும். அதை விட்டுட்டு நம்ம மனசில் இருந்து இது தப்புன்னு ப்ரொஜெக்ட் பண்ணால் என்ன இன்னோவேட்டபிள் ஆகும்னா நிலைமை மோசம் ஆகும். ஸோ என்னோடய டிப் என்னென்னா, நீங்கள் மாஸ்டர்பேட் பண்ணாலும் எது பண்ணாலும் மைண்ட்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதை பண்ணதுக்காண்டி பண்ணுங்கள். அப்போ ஒரு கட்டத்து மேலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது நல்லதில்லை அப்படின்னு. நீங்களே ஜெனுவினாக அதை விட்டுருவீங்க. அதை விட்டுட்டு இது தப்புன்னு ஒரு விஷயத்தை பிடிச்சி வைக்க மாட்டீங்க. லெட் கோ, லெட் த சிப்ஸ் ஃபால் வேர் தே மே. ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு நல்ல ஒரு விஷயம் இது தான், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுறது. ரீலாப்ஸ் பண்ணாலும் ஓகே, நீங்கள் மனுஷங்க தான், மனுஷங்க தப்பு பண்ணுவாங்க ரிலாப்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் உங்களை மன்னிச்சிடுங்க. ஃபர்கிவ்னஸ் இஸ் த வே ஃபார்வர்டுன்னு சும்மா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், இது ஒரு சின்ன டிப் ஞாபகம் அதான் பதிவு செஞ்சேன்.